அடுத்தது அறக்கருத்து செய்யுள்ள சிறுபஞ்ச மூலம். ரைட், கவனிங்க. அறநூல்களில் அதாவது 14 கீழ்கணக்கு நூல்கள், சங்ககால இலக்கியத்துக்கு பின்னாடி வந்த 18 கீழ்கணக்கு நூல்கள், அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறுபஞ்ச மூலம். ஆசிரியர் காரியாசன். காரிங்கிறது அவரோட பெயர், ஆசனுங்கிறது அவர் தொழில். அவர் என்ன ஆசான், ஆசிரியராக இருக்கார். ஆசான். சிறுபஞ்ச மூலம். சிறு அப்படின்னா சிறு செடி, பஞ்சனா 5ன்னு அர்த்தம், மூலம்னா வேர். மூலம் ஆரிஜின், எங்கேருந்து ஆரம்பிக்குது? மரமோ செடியோ எங்கேருந்து ஆரம்பிக்கும்? வேர் தான் மூலம், அடிப்படை. சிறு பஞ்ச மூலம். அது மாதிரி 5 சிறு செடிகளுடைய வேர்களை கொண்டு நோய்களை தீர்ப்பாங்க. எந்தெந்த கண்டங்கத்திரி, சிறு வலுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இவங்கெல்லாம். இப்படி 5 செடி, அதில் உள்ள உறுப்புகளை வச்சு என்ன பண்ணுவாங்க? நோயை தீர்ப்பாங்க. அதுபோல் இந்த காரியாசனுடைய செய்யுள்கள் மொத்தம் 102 பாடல்கள் இருக்காமா. 5 கருத்துக்களை சொல்லும். அதே தான் மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான 5 அறக்கருத்துக்களை சொல்லணும். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு. திரிகடம் பார்த்தோமா? திரிகடுக்கு எத்தனை கருத்து சொல்லுவோம்? அது மாதிரி இது 5 கருத்து சொல்லும். அவ்வளோதான். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? சிறுபஞ்ச மூலம். அதேமாரி பெருபஞ்ச மூலம் இது தேவையில்லை. வில்வம், பெருங்குமிழ், தழுதாலை, பாதிரி, வாகை, இதெல்லாம் வந்துட்டு என்ன தான்? பெருபஞ்ச மூலமாக. இதை வச்சு ஒரு சில நோய்களை குணப்படுத்துவாங்க. மதுரை தமிழாசிரியர், மதுரையில் இருந்தவர் தமிழாசிரியர் மாக்கா எனாரின், மாக்கா எனார், அவரோட மாக்கா எனார், மாணவர் காரியாசன். 102 பாடல்கள் இருக்கு. சரியா? இப்போ புக்கில் உள்ளது மட்டும் பார்ப்போம். காரியாசான். ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன பண்ணுங்க? ஆசிரியர், நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு. தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து, தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள். எது அதெல்லாம்? 14 கீழ்கணக்கு நூல்கள், எல்லாமே அறநூல்கள் தான். சிறுபஞ்ச மூலம் அவற்றில் ஒன்று. 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். 5 சிறிய வேர்கள் கேட்பாங்க. சிறுபஞ்ச மூலத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு. அவை கண்டங்கத்திரி, சிறுவலுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. வேர்களாலான மருந்து உடலின் நோயை போக்குகிறது. அதுபோல் சிறுபஞ்ச மூல பாடல்கள் உள்ள 5 கருத்து, ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் இருக்கும். யார் ஆசிரியர்? யார் சிறுபஞ்ச மூலத்துக்கு? காரியாசான். மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும் அமைந்துள்ளது. விலங்குத்தன்மையிலேருந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு மனிதத்தன்மை கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் கிராமத்துலலாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது, நகரத்தில் டோட்டலாக இல்லை. இந்த கருத்துக்கள்லாம் அவுட்டு. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நவிப்புக்கு உரியவன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை நாடா வாழ்க்கை அப்படின்னு எடுத்து சொல்லுது. ஆசிரியர் காரியாசான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். மாணாக்கர்னா யார்? மாணவர். காரி என்பது இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் வந்தது. குரு அப்படின்னு அர்த்தம். ஆசான் தான் தமிழ் வார்த்தை, குரு தமிழ் வார்த்தை கிடையாது. மாக்காரி ஆசான் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. ஏதோ ஒரு செய்யுள் இவரை சிறப்பிக்குதாமா. காரியாசான் பெயர், மாக்காரியாசான். மானான்னு அர்த்தம் பயங்கர சிறந்த அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன கருத்து சொல்கிறான்னு பார்க்கலாமா? மூவாது சொல்லும் பொருளும் முதுமை அடையாமல், நாறுவன முளைப்ப, நாறுவன முளைத்தல், செடி முளைக்கிறது அந்த மாதிரி, தாவானா கெடாதிருத்தல் அப்படின்னு அர்த்தமா பொருள். பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. அங்கே பாரு, அறிவுடையார் தாமே உணர்வர், அறிவுடையார் தாமே உணர்வர். அந்த செயலோட தலைப்பு பூவாது காய்க்கும் மரம் உல. ஆமாவா? பயாலஜியில் பார்த்தோமா? பூக்காத மரமும் ஒரு சில மரம் என்ன பண்ணும், பூக்காமையே காய்க்கும் டைரெக்டாக.
அதுக்கு பேர் என்னது? ஜிம்னோஸ்பம். சரியா? நன்று அறிவார், மூவாவது மூத்தவர். அதுபோல் இங்கே போட்டிருக்காங்க. பாருங்க, பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. இதே போல் நன்மை தீமைகள் நன்குணர்ந்தவர், அதான் நன்று அறிவார். எதை நன்மை எது தீமை எதுன்னு நன்கு உணர்ந்தவர். மூவாவது மூத்தவர், சின்ன பையனாக தான் இருப்பான் ஆனால் மூத்தவர். வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அறிவு, எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சு நடந்துக்கிறான்ல, அவன் சின்ன பையனாகவே இருந்தாலும் அவனை உயர்ந்த இடத்துல வச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூவாது காய்க்கும் மரமுல, பூக்காமல் காய்க்க கூட மரங்கள் உண்டு. நன்று அறிவார், நல்லது கெட்டதெல்லாம் அறிந்தவன. மூவாது, மூவாதுன்னா அர்த்தம் முதுமை அடையாமலும் மூத்தவர் அப்படின்ட்டாங்க. அது அடுத்தது. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உண்டு. ஆமாம் தானே? தான் சொல்கிறாங்க. நூல் வல்லார், தாவா, தாவான அர்த்தம் பார்த்தோம் முளைப்பு. சரி, நாறுவதா முளைப்பா, கெடாது இருத்தல். தாவான கெடாது இருத்தல். சரி. தாவா விதையாமை, நாறுவ வித்துவுல. நாறுவதான்னு அர்த்தம் முளைப்பு. தாவா விதையாமை, விதைச்சு நீர் பாய்ச்சி வளராமல் அதுவே என்ன பண்ணும்? விதையாமை. தாவா விதையாமை, விதையாமைன்னா அர்த்தம் விதைக்காம. நாறுவை முளைச்சி பெரிய மரமாக வரக்கூடியது இருக்குது, அதான் சொல்கிறாங்க. விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். மேதைக்கு உரையாமை. மேதைக்கு என்ன பண்ண தேவையில்ல? சொல்ல தேவையில்ல, அவனே கண்டுபிடிச்சிடுவான். செல்லும் உணர்வு. என்ன கருத்து? நல்லது கெட்டது தெரிஞ்சவனை சின்ன வயசாக இருந்தாலும் பெரியவங்கள இடத்துல கருதுவாங்க. அதே மாதிரி அறிவுடையவங்களுக்கு என்ன பண்ண தேவையில்லை, எதுவும் நீங்கள் உணர்த்தலாம் தேவையில்லை, அவனே கண்டுபிடிச்சிடுவான். அறிவுடையவன் இந்த பிரச்சனையில் இருக்கான், இங்கே இப்போ இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உணர்ந்துருவாங்க. அப்படின்னு யார் சொல்கிறா? சிறுபஞ்ச மூலம். யார் ஆசிரியர்? காரியாசன். இதில் பாடலில் எடுத்துக்காட்டு உமை அணி இருக்காம். அணி உங்களுக்கு இல்லை சிலபஸில், அது தெரிஞ்சு. எடுத்துக்காட்டு உமை அணி. எதை எடுத்துக்காட்டுறாருங்க? பூவாது காய்க்கும் மரம், அதை எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. அதேமாதிரி விதைக்காமல் தண்ணி ஊற்றாமல் அறிவுடையவனும் உணர்ந்து கொள்வான். ஸோ எடுத்துக்காட்டு உமை அணி. இதெல்லாம் அடுத்தது இலக்கண குறிப்பு. சரி, தெரிஞ்சுக்கலாம். அறிவார், வல்லார், வினையாளனையும் பெயர்கள். அறிவார்னா ஒரு ஆளை குறிக்குதா? வல்லார் திறமையான ஒரு ஆளை குறிக்குது. பட் அதுக்குள்ளே என்ன இருக்குது? வினை இருக்குது. வினை சொல் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது? வினை சொல் இருக்குது. அதனால் வினையாளனையும் பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வினை சொல்லு மனுஷனை குறிக்குது, வினையாளனும் பெயர்கள். விதையாமை, உரையாமை. விதையாமை, விதைத்தல்னா என்ன அர்த்தம்? தொழில் பெயர். சரியா? உரையாமல், உரைத்தல் எடுத்து சொல்கிறது, அதுவும் தொழில் பெயர். பட் என்னவா இருக்குது? விதையாமைன்னு வந்திருக்கு. எதிர்மறை தொழில் பெயர்கள் அங்கே இல்லை. ஒரு வேலை கேட்டுட்டான் அப்படின்னா அது. தாவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட ஈறு என்ன கெட்டு போச்சு? ஈறு இறுதி எழுத்து கெட்டு. கெட்டு என்ன பண்ணும்? எதிர்மறை சொல்லும். பெயர் சொல் அது ஆக்சுவலாக. எச்சம், எச்சம்னு என்ன அர்த்தம்? முழுமை பெறாமல் எச்சம். ஈறுகட்ட இறுதி சொல். அது இறுதினா என்ன அர்த்தம்? விகுதியா? விகுதி இருக்காது. ஈறுகட்ட. அதே மாதிரி எதிர்மறை தன்மை கொடுக்கு, நேர்த்தன்மை கொடுக்க. தாவா அப்படின்னா எதை குடிக்குது? கெடாதிருத்தல். கெடுதல்னா நேரு, கெடாதிருத்தல். சரியா? கெடாதிருத்தல். ஈறுகட்ட எதிர்மறை. பகுபத இது கட்டாயம் வரும். பகுபத உறுப்பிலக்கணும். பிரித்தெழுதி சேர்த்தெழுதில் வருமா? உரையாமை. முடிதான் எழுதணும். உரை பகுதி,
ஈ வந்துட்டு சந்தியாமா ஈ. உடம்படு மெய், உடம்படு மெய் சந்தி ஈ. ஈ கூட்டல் ஆ எதிர்மறை இடைநிலை, உரையாமை எதிர்மறை இடைநிலை. இது நீங்கள் சொல்ல தேவையில்ல, பிரித்து எழுதுனா தெரியும். உரையாமை பிரித்து எழுதுன்னு சொல்லுவாங்க. உரை கூட்டல் ஆமைன்னு எழுதிடக்கூடாது. உரை கூட்டல் ஆமைன்னு ஆமையை குறிச்சிடும், சரியா? உரையாமைன்னு அங்கே அர்த்தம் வேறு. உரை ஈ கூட்டல் ஆ யா, யா அந்த யா, அப்புறம் மை விகுதி. இது வந்து சந்தி, இது வந்து என்னதா எதிர்மறை இடைநிலை, எதிர்மறை இடைநிலை மை விகுதி. தொழில தானே குடிக்குது, தொழில் பெயர் உரையாமை தொழில் பெயர். காய்க்கும், காய்க்கும் காய் கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் இந்த ஊவும் இந்த இக்கு சேர்ந்தா தானே இந்த கூ. 10 வயதிற்குள்ளாவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதிய பாரதி என பட்டம் பெற்றவர் பாரதியார். ராஜாவு எங்கே, எந்த ஊர்? எட்டயபுரமா? 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கருத்து கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் வியூகோ, அங்கே பிரான்ஸில். 16 வயதிலேயே தனது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரர் அலெக்சாண்டர், 16 வயதிலேயே. 17வது வயதிலேயே பைசா நகர் சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலீலியோ. அதை வச்சு தான் என்ன கண்டுபிடிச்சாங்க? தனி ஊசல், தனி ஊசல் கண்டுபிடிச்சவர். அப்போ அவரை அடிச்சு துரத்தி விட்ருவாங்க, சைத்தானிய பச்சானு. யாரை? கலீலியோவை. ஏன்னா பைபிளில் தான் சொல்லி கொடுக்குறாங்க. பைபிளில் அன்னைக்கு அது அவர் 1500ன்னு வச்சுக்கோங்க. அவர் காலத்தில் நான் சொல்கிறேன், நான் வாழ்ந்த காலம் 1500. அதுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச விஷயங்களை பைபிள் எழுதி வச்சு அதுதான் உலகம், இப்படி தான் உலகம் இயங்குதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவர் அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இல்லையே நீங்கள் இப்படி பைபிள் இப்படி சொல்லுதுன்றீங்க, ஆனால் நிஜத்தில் இப்படி நடக்குது, எது உண்மை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு ஸ்கூலில். உடனே துரத்தி விட்டுருவாங்க அவரை ஸ்கூலை விட்டு. நான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச அறிவியல் விஷயங்கள். அப்புறம் இவர் கண்டுபிடிச்சது என்ன, நிறையா அறிவியலாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் மதம் உடையும். அது வரைக்கும் அறிவியலும் மதமும் ஒன்றா இருந்துச்சு. அப்புறம் தான் உடஞ்சி அறிவியல் தனியாக வந்து கேள்வி கேட்டு புது புது கண்டுபிடிப்புகள், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதான் இவ்வளோ விஷயம். இப்போ எங்கேயோ உட்காந்து இங்கே டிவி கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, வீட்டுக்கே வர வேணாம், படுத்துக்கிட்டே என்ன பண்ணலாம்? எத்தனை பேர் படுத்துகிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களே தெரில, சரியா? விஷுவல் கிளாஸ் பார்க்குறோமா, எல்லாம் எழுத்து தான் நான் சொல்லுவேன், நீங்கள் பார்க்க முடியாது. நேற்றுலாம் பார்த்துருப்போம் ஜாகிரஃபியில், லைவில் உலகத்து மேலே நின்று பூமியை சுற்றி விட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம. ஆமாவா? யார் பண்ணது அதெல்லாம்? அறிவியல் கேள்வி. ஏன் சார் பிரிஞ்சதுன்னா மதம் அப்படின்னாக்கா கடவுள் சொல்லிட்டாருங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறானுங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கேள்வி கேட்க முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. கடவுள் பேரை சொல்லியாச்சுனாக்கா அப்போ அதே மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கணும். அறிவியெல்லாம் என்ன பண்ணணும்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் சரியான எவிடன்ஸ்லாம் கொடுக்கணும். அதை 4 பேர் திரும்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பான், செட் ஆனால் தான் அதை ஏற்றுக்குவாங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல 2 தான் இருக்குது, ஆற்றல் பருப்பொருள், அதெல்லாம் நிறைய ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்தது தான் இருக்கும். அதோட விளைவு தானே இது. அது பஞ்சபூதம்லாம் கிடையாது, 2 பூதம்தான், சரியா? அதுதான் உலகமே. பஞ்சபூதங்களால் ஆனது உலகம்னா இல்லை, அது அன்னைக்கு உள்ள அறிவு, அதெல்லாம் மாறி வந்துடுச்சு. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அதுபோல் ஒரு பாடலில் 3, 6 கருத்துக்களை கொண்ட அறநூல்களும் இருக்குது. 3 கருத்து உள்ளது நமக்கு தெரியும், எது? திரிகடுகம். அது மாதிரி 6 கருத்து உள்ளது அது 7 கருத்து இல்லையா? 6ஆ? சரி, 7. 15 வரிசை அமைந்துள்ளது, சேர்த்திக்கங்க. 6 கருத்துக்கள் கொண்டது எது? 7ஆதி. திரிகடுகம் 3 கருத்துக்கள் உள்ளது. திருக்குறள் 2 கருத்தாக இருக்குது, 2 அடி, 1 கருத்து தான் இருக்கும் அங்கே.
திருக்குறள், அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், நாலடியார்,